அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ வீக்லி ஒன்ஸ் வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்குங்க. இன்றைக்கி அதுபோல் ஒரு வார வீடியோ இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஊர்லேருந்து வந்தது திங்கக்கிழமைங்க. வந்த உடனே அன்றைக்கே வளையல் சுற்றுற வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். எல்லா வருஷமும் ஒரே மாதிரி டிசைன், ஒரே ரேட்டு, ஒரே இடம், ஒரே மாதிரி தான் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. சேம் அதே மாதிரி தான். சிங்கிள் பேங்கிள் ஒரு செட்டு. ஒரு சமயம் வந்து கீழே முத்து வைப்பேன், ஒரு சமயம் கீழே முத்து வைக்க மாட்டேன். நம்ம முத்து வச்சு ரொம்ப கிராண்டாக பண்ணிட்டு போனோம்னா ரொம்ப கம்மியாக கேட்பாங்க அப்படின்ட்டு முத்து வைக்கிறத விட்டுட்டு பிளெயினாகவே செஞ்சுட்டு போனேன். இந்த தடவை இந்த லோரியன்ஸ் வந்து நிறையா இருந்துச்சுங்க, மல்டி கலரு. சரி, அதை வந்து கிட்ஸ் வளையலுக்கு வந்து மூணு வைக்கலாம், அது கொஞ்சம் பார்க்க அழகாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்கிறனால அந்த லோரியன்ஸ் தாங்க வந்து ஃபஸ்ட்டு வளையத்தில் கோத்து எடுத்துக்கிட்டு நூல் சுற்றும் போதும் அதில் மாட்டி அப்படியே 2 சுற்றி எடுத்துக்கிட்டோம்னா இது விழுகவும் விழுகாது, செம ஸ்ட்ராங்காக சூப்பராக இருக்குங்க. பிளெயினாக சுற்றுறது டக்கு டக்குன்னு சுற்றி போட்டு போயிட்டே இருக்கலாங்க. நம்ம அந்த மணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோர்த்து அது வந்து ஒரு கொஞ்சம் டைம் ஆகுங்க. நம்ம வேலை எவ்வளோ தூரம் எக்ஸ்ட்ரா பண்ண அதுக்கான டைம் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். நார்மல் பேங்கில் நூல் சுற்றி லைனாக ஸ்டோன் ஓட்டிட்டோம்னா குயிக்காக முடிஞ்சிடும். இப்போ இந்த லோரியன்ஸ் தொங்குதாங்க, அப்போ அதில் ஸ்டோன் ஓட்டும் போது கரெக்டாக பார்த்து ஓட்டணும், இல்லாட்டி ஏருக்கு மாறாக போயிடும். வேலைக்கு தகுந்தாப்புல நேரமும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இழுக்குங்க. சரின்ட்டு அன்றைக்கி ஒரு பாக்ஸ் வளையல் கம்ப்ளீட் ஆகிருச்சு. வீட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, அதை வச்சு ஒரு டீ வச்சு சூப்பராக என்ஜாய் பண்ணிவிட்டு அடுத்த டியூட்டியாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டெய்லி வளையல் சுற்றுற வேலை தாங்க. சுற்றி வச்சுட்டு அப்புறம் வந்து ஸ்டோன் ஓட்டுறது ஃபுல்லாக சுற்றிடுவேன். இப்போ வந்து 6 பாக்ஸ் வளையல் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இந்த 1 வீக்கில். இடையில ஆயுத பூஜைலாம் வந்துச்சு, கொஞ்சம் ஸ்டிச்சிங் ஒர்க்கு இருந்துச்சு. அப்படியே மிக்சடாக தான் வேலை பார்த்துட்டு, ஏன்னா மொத்தமாக சுற்றி போட்டு ஓட்டினாலும் நமக்கு ரொம்ப சிரமமாயிரும். 6 பிரிச்சுக்கிட்டேங்க. அதனால் 6 பாக்ஸுக்கு 2 சுற்றி எல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த முத்து வச்சு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும். இந்த தடவை ஸ்டோனுமே வந்து நல்லா செயின் ஸ்டோன் மாதிரி கிராண்டாகவே ஒட்டிடலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. நார்மல் பெல்ட் ஸ்டோன்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லா கிராண்டாக இது மாதிரி ஒட்டிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படியே ஸ்டிச்சிங் ஒர்க்குக்கு போகலாம் வாங்க. இந்த சுடிதார் வந்து 3 பீஸ் செட்டுங்க. இது வந்து ஃபேண்ட்டு கிளாத்து, மெயின் கிளாத்து உங்களுக்கு அப்படியே காமிக்கிறேன் பாருங்களேன். ஷாலு இதில் வந்து அவங்க வந்து எனக்கு சைடு ஓப்பன் வேண்டாம், அம்பர்லா மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காட்டன் சுடிதார் தான், கொஞ்சம் லேஸாக தான் இருந்துச்சு. ஃபேண்ட்டு கிளாத்து கொடுத்த மெட்டீரியல் வந்து ரொம்ப லைனிங் மாதிரி தாங்க இருந்துச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த மெயின் கிளாத்துக்கு ஃபேண்ட்டு கிளாத்தவே வந்து லைனிங்காக கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு அம்பர்லா டாப் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இது அவங்க கஸ்டமைஸ் மாதிரி இப்படி கேட்டாங்க, எனக்கு ஓப்பன் இல்லாமல் கீழே வந்து நல்ல அம்பர்லா மாதிரி வேணும் அப்படின்னு. 2 மீட்டர் கிளாத்து தாங்க. அந்த துணியை வந்து அப்படியே வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே போட்டு அவங்களுக்கு வந்து ஒரு அம்பர்லா மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இதில் அவுட்ஃபுட் காமிச்சிருப்பேன் பாருங்களேன். நார்மல் அம்பர்லாலாம் ஒரு 2.5 மீட்டர் கிளாத் இருந்ததாங்க, நல்லா ஆடல் படலாக வரும். இது வந்து ஸ்ட்ரைட் பீஸில் நம்ம கொஞ்சம் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். 2 மீட்டரில் ஒரு வழியாக கட்டிங் பண்ணிட்டேன். வீட்டுக்கார் விளையாட வந்துட்டார், நான் உனக்கு வளையல் சுற்றி தரேன்ப்பா, எப்போவுமே வருஷம் சுற்றி தருவாங்க. சரின்ட்டு அன்றைக்கி அவருக்கு எல்லாம் உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஒரு 4 வளையல் சுற்றினார். அதுக்கப்புறம் எனக்கு மூடு இல்லை, நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு போயிட்டாரு. சின்ன வளையலில் இந்த மணி கோர்த்து சுற்றுறதுனா கொஞ்சம் சிரமமாக இருக்குமாங்க. நார்மல் பேங்கிளில் சுற்றுறதுனா கடகடன்னு சுற்றி போட்டுடலாம். அவருக்கு வந்து இந்த நச்சு பிடிச்ச விளையாட்டாக இருக்குமே, அவருக்கு எனக்கு செட் ஆகலைன்ட்டு அவர் போயிட்டார். எடுத்து வச்சதுக்குனால 4 வளையல் சுற்றி கொடுத்துட்டு போங்கன்ட்டு வம்பனியாக 4 வளையல் மட்டும் சுற்றி வாங்கிட்டேங்க. இப்போ வந்து ஃபுல்லாக கட்டிங்லாம் போட்டாச்சு. இப்போ ஃபைனலாக டாப்ஸ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேங்க. ஸ்டிச் பண்ணிட்டேன். அவுட்ஃபுட் பாருங்கள். இதுக்கு வந்து நான் 250 ரூபா வாங்கினேங்க. அவங்க ஃபேண்ட்டு கிளாத்தே லைனிங்காக போட்டு கொடுத்துட்டேன். என்னோடய ஸ்டிச்சிங் கார்ஸ் வந்து 250ங்க. ஏன்னா அம்பர்லா டாப்பு கொஞ்சம் வேலை தான், அந்த சைடெல்லாம் அடிக்கிறதுக்குள்ளே எனக்கு ஒரு கொஞ்சம் டைமிங்கும் அதிகமாகிடுச்சுங்க. நல்லபடியாக அடித்து கொடுத்தாச்சு. இதாங்க ஓவரால் அம்பர்லா டாப்பு 2 மீட்ரு 3 பீஸ் செட்டில் செஞ்ச அம்பர்லா டாப்பு. ஓரளவுக்கு அம்பர்லா வந்து ஃப்ளேராக தாங்க இருந்துச்சு. துணியை வேஸ்ட் பண்ணாமல் அப்படியே கட்டிங் போட்டு அப்படியே அந்த
அம்பர்லா டாப் மாதிரி ரெடி பண்ணியாச்சுங்க. உள்ள லைனிங் கொடுக்கவும் டாப் வந்து செம்ம ஒர்த்துங்க. நல்லா அடித்து துவைச்சி நல்லா யூஸ் பண்ணலாம். துணி வேஸ்ட் ஆனால் மட்டும்தான் வேஸ்ட் ஆகும். மற்றபடி தையெல்லாம் சூப்பராக போட்டு நீட்டாக உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணி கொடுத்தாச்சு. நல்லா ரஃப் அடிக்கலாங்க. சூப்பராக இருக்குது டாப்ஸு. அந்த டிசைன் வந்து அந்த ரெடிமேட் கிளாத்லேயே வந்துருச்சாங்க. அதை பிரித்து அப்படியே வந்து நடு சென்டராக பார்த்து வச்சு விட்டுட்டேன். அம்பர்லாவுக்கு வந்து ரவுண்டு கழுத்து தான் அழகாக இருக்குங்கிறனால முன்னையும் பின்னையும் வட்டை கழுத்து மட்டும் வச்சுட்டு ஓவராலாக அந்த டாப்ஸை வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சுங்க. அடுத்த நாள் வந்து ஆயுத பூஜை, புதன்கிழமை ஆயுத பூஜையாங்க. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஃபுல்லாக வீட்டை நான் டீப் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஒரு வாரமாக பண்ணேன் அந்த வேலையை. இந்த இடம் வந்து அங்கங்கே தட்டி விட்டுட்டு லைட்டாக தூசி மட்டும் தட்டிட்டு போனால் போதும் அப்படிங்கிற மாதிரி அன்றைக்கி 1 டேலே வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் வீட்டையுமே க்ளீன் பண்ணிட்டேங்க. சாமி ரூம் மட்டும் மறுபடியும் எல்லாமே நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி சூப்பராக வச்சாச்சுங்க. காலையில் ஆரம்பித்தேன், கரெக்டாக சாயந்தரம் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் சாமி கும்பிட்றதுக்கு சரியாக இருந்துச்சு. அன்றைக்கி வீட்டுக்காரும் வீட்டில் தான் இருந்தார். ரொம்ப நாள் கிருமிச்சு எனக்கு அன்றைக்கி க்ளீனிங் வேலைக்கு கொஞ்சம் ஹெல்ப்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். வெளி ரூம் வந்து மிஷின் ஏரியா வந்து அவர் பார்த்துக்கிட்டாரு. வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக கழுவி முடிச்சுட்டு சரி பழனி போயிட்டு சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு நானும் அவரும் கிளம்பிட்டோங்க. தம்பி வந்து இந்த காலாண்டு லீவில் அவங்க அம்மாச்சி ஊருக்கு போயிட்டாங்க. அதனால் அவங்க அங்கே இருந்தாங்க. நானும் இவரும் தான் சாமி கும்பிட்டோம். ஜாமான் வாங்க போகும்போதே கிட்டத்தட்ட மணி ஒரு 5:30 ஆயிடுச்சுங்க. ஜாமான் போயிட்டு கடகடன்னு வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து சுண்டல்லாம் வைக்கலைங்க. வெறும் பாசிப்பயிறு வேக வச்சு பொரி, நாட்டு சக்கரை, அப்புறம் தேங்காய் பழம் மட்டும் வச்சு சிம்பிளாக சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி அவங்க அப்பா வீட்டில் இருந்ததுக்கு உருப்படியான வேலை எனக்கு கார்டன் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே ஒரு குட்டி கார்டனாட்ட ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. இந்த வெள்ளாட்டை வந்து கையிலே பிடிக்க முடியாது, செம்மையாக சேட்டை பண்ணும். ஏறி தாவி பிடிச்சி எங்கிட்டு நம்ம செடி வச்சுருந்தாலும் அதை வந்து மேய்ஞ்சி சாப்பிட்ருங்க. இந்த தடவை வந்து கொஞ்சம் வேலி மாதிரி போட்டு ஆடு உள்ளே வராத அளவுக்கு ஒரு சின்ன தோட்டம் மாதிரி அமைச்சிருக்கோம். இந்த ஆடு வந்ததுனால தான் செடியில் நம்ம வளர்த்தாமல் இருந்தோம். ப்ளஸ் தண்ணி வசதியும் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால சரி இப்போ மழை காலம் 2 செடியை நட்டுடுவோம் அப்படின்ட்டு ஒரு குட்டி கார்டன் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாருங்க. அத்தை இப்போ உங்கள்கிட்ட காமிச்சிட்டு இருந்தேன். அடுத்தது வந்து இப்போ சாமி ரூம் வந்து சூப்பராக அரேஞ்ச் பண்ணிட்டேன். சாமி ரூமுக்கு இந்த செவ்வந்தி பூ வைக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அப்புறம் வந்து இவர் ஒரு பக்கம் பிள்ளையார் பிடிச்சி வச்சுட்டு தேங்காவுக்கெலாம் மஞ்சள் தடவி அவர் வேலையை ஒரு பக்கம் அவர் சின்சியராக பார்த்துட்டு இருந்தார். நான் ஒரு பக்கம் கிச்சனுக்கு போயிட்டு பாசிப்பயிறு மட்டும் வேக வச்சு தாளித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. தம்பி புக்கெல்லாம் அங்கே உள்ளே வச்சு சூப்பராக வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. 2-3 வருஷம் வச்சுக்கிட்டு இந்த ஆயுத பூஜை அப்போ மட்டும் காணல் லீவ் விடுவாங்களாங்க. அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க. நானே இவருமா தான் இன்றைக்கி சிம்பிளாக தான் சாமி கும்பிட்டு முடித்தோம். நம்ம ட்ரைபாடை வச்சு எனக்கு சாமி கும்பிடும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த வருஷம் நம்ம வீட்டில் புது மிஷின் வேறு வாங்கியிருந்தோமாங்க. அதனால் சிறப்பாக வந்து மன திருப்தியோட சாமிலாம் கும்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா வீடு பூரா வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி போட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக புகையை போட்டு விட்டாச்சு. நம்ம இந்த வீட்டில் 4வது வருஷம் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோங்க. போன வருஷம் வந்து அத்தைக்கு கரெக்டாக ஆயுத பூஜை அன்றைக்கி தான் வந்து கோயம்புத்தூரில் வந்து சர்ஜரி நடந்துச்சு. அப்போ எல்லாருமே நாங்கள் கோயம்புத்தூரில் தான் இருந்தோம். போன வருஷம் கும்பிடவே முடியல. இந்த வருஷம் வீட்டுக்காரர் என்ன நினச்சாரோ தெரியல, மலைச்சிக்கிட்டே இருந்தார். ஒரு வருஷம் தடைப்பட்டால் 3 வருஷம் கும்பிட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாஸ்திரம்லாம் இருக்கும். இந்த தடவை இன்றைக்கி ஆயுத பூஜையை இழுத்து கொண்டு வந்து நிப்பாட்டி கும்பிடுறதுக்குள்ளே எங்களுக்கு போதும் நான் ஆயிடுச்சுங்க. மலைச்சிக்கிட்டே இருந்தார். மனுஷன் என்ன நினச்சாரோ தெரில. அவங்க வேலை செய்கிற டூல்ஸ்லாம் மழை போல் நிறையா வச்சுருக்காங்க. டூல்ஸ் எங்கேன்னு கேட்டால் நான் சைட்டில் வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு. நான் பயங்கர டென்ஷன் ஆகிருச்சு. வீட்டில் சாமி கும்பிட்றோன்னு தெரியுது, நீங்கள் டூல்ஸ் அங்கே வச்சுட்டு வந்துட்டீங்க அப்படிங்கிறீங்கன்ட்டு. அப்புறம் வீட்டில் உள்ள டூல்ஸ் மிஷினெல்லாம் எடுங்க, கட்டிங் மிஷினெல்லாம் அதை வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க. என்னோடய திருப்திக்காண்டி தான் அன்றைக்கி வந்து சாமியை கும்பிட்டாரு. இல்லாட்டிலாம் வந்து அவங்க டூல்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே ஏகபோகமாக ஜெகஜோதியாக ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அவருக்கு அன்றைக்கி மனசில் என்ன நினச்சாரோ தெரியல, கொஞ்சம் டயர்டாகவே இருந்துட்டு 2ஆம் பட்சமாக தான் இருந்தார். நம்ம விடுறதில்ல, எல்லாத்துலேயும் வந்து இன்வால்வ் ஆக்கி விட்டுட்டு அப்புறம் சூப்பராக எப்போ சாமி கும்பிட்டாலும் அவர் தாங்க இந்த சூடம் பற்றி தீபாரணை எல்லாமே காமிப்பார். சாமி ரூமை வந்து அலங்காரம் பண்ணி வச்சு ரெடி பண்ணி கொடுக்குறது என்னோடய வேலை. அப்புறம் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் வச்சு அப்புறம் நம்ம ட்ரைபாடு, அருவாமனை எப்பவும் போல் என்னென்ன ஆயுதங்கள்லாம் வச்சு கும்பிடணுமோ எல்லாமே வச்சு சூப்பராக
கும்பிட்டாச்சுங்க. பேக்ரவுண்டில் கந்த சஷ்டி கவசம், சாம்பிராணி வாசம், செம்ம பாசிட்டிவ் வைப்பாக இருந்துச்சுங்க. சரின்ட்டு அப்படியே ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சாமிலாம் கும்பிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நானும் அவரும் அப்படியே அடிவாரம் போய் கிரிவீதி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். அப்படியே ஒரு நல்லாயிருக்கும், ஒரு ஃபீல் குட்டாக இருக்கும் அப்படிங்கிறனால கிளம்பி ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். நைட் டைமில் பழனி மலையை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே அந்த லைட்டு வெளிச்சத்தில் அன்றைக்கி ஜெகஜோதியாக ஏரியாவே சும்மா கலன்னு இருந்துச்சு. போயிட்டு லைட்டாக ஒரு ஸ்நாக்ஸு ஒரு டீ அடிச்சுட்டு சூப்பராக வீட்டுக்கு வந்தாச்சு. அகெயின் மறுபடியும் பேங்கிள் சுற்றுற வேலையை தாங்க ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி புதன்கிழமை ஃபுல்லாக சாமி கும்பிட்றது வீடு க்ளீனிங்லேயே போயிடுச்சு. அடுத்த நாள் தான் வந்து பேங்கிள் சுற்றுற வேலையை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணேன். இப்படி கிட்ஸ் பேங்கில் இது மாதிரி செட்டாகவும் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க. ஆன்லைன்லாம் இது வந்து 350, 450, 550 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நம்மள்ட்ட வந்து ஒரு செட்டே 50 ரூபா, பார்கின் பண்ணாங்கன்னா 40 ரூபாய்க்கு கொடுக்க வேண்டியதான். தீபாவளி அந்த கடைசி நேரத்தில் ரொம்ப கம்மியாக கேட்பாங்க. அப்போ வந்து கலர் இருக்காது, அந்த மாதிரி சைஸும் இருக்காதாங்க. அப்போ வந்து நம்ம டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துர்லாம். எப்போவும் ஒரே டிசைன் தான், ஒரே மாதிரி தான். நானும் நிறையா டிஃப்ரெண்ட்டாக டிசைன்லாம் பண்ணணுன்னு ஆசையாக இருக்கும் இந்த வளையல் சுத்தம் போதெல்லாம். சரி நமக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நான் சுற்றிட்டு வந்துடுறது. அப்புறம் வந்து அடுத்து ஸ்டிச்சிங்கு. சரி மிஷினை ஓரம் கட்டிட்டு தீபாவளி முடிஞ்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு நினைக்கிறப்ப தான் வந்து பக்கத்தில் ஸ்டிச்சிங்க்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி அதை அப்படியே போட்டு வைக்க முடியாது, கையோடு கொடுத்துட்டா நமக்கு ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு ஒரு 4 புடவை வந்து ஓரடிக்க கொடுத்துருந்தாங்க. இங்கே 100 ரூபா சாரின்ட்டு ஆஃபரில் எடுத்திருந்தாங்க. அது ப்ளவுஸ்லாம் கிடையாது, ஒன்லி சாரீ மட்டும்தான் வித்தவுட் ப்ளவுஸு. அதுக்கு ஃபுல்லாக வந்து ஓரம்லாம் அடித்து சூப்பராக கொடுத்தாச்சுங்க. அதில் கிராஸும் இல்லை, அதுலேயே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருந்துச்சு. ஓரம்லாம் அடித்து கையோட நைட்டே வந்து யார் ட்ரெஸ் அடிக்க கொடுத்தாலும் அப்பயே அடித்து அப்பயே கொண்டு போயிட்டு வீட்டிலே டெலிவரி பண்ணிட்டு வந்துடுவேங்க. வீட்டில் கொஞ்சம் எலிலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாகிருச்சு. கஸ்டமர் துணி நம்ம துணியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு பார்த்து கொடுக்குற வேலையை கையோடு முடித்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். அப்புறம் ஈவினிங் போல் அவங்க வேலை முடித்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு நானும் அவரும் பழனி கிளம்பிட்டோங்க. தம்பி இப்போ ஊரில் இல்லைங்களாங்க, அவன் இருந்தால் கூட டெய்லியும் பழனி போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். பூரா வீட்டில் தான் இருந்தேனாங்க. இந்த ஒரு டாப் நம்ம தச்சோம் பார்த்தீங்களா, அந்த டாப்புக்கு வந்து அவங்க லெகின்ஸ் எடுத்து கொடுத்து விட்ருமா அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் பார்த்தீங்க செட் ஆகலை. ஸ்கை ப்ளூ அதிகமாகவும் ராமர் கலர் வந்து அங்கங்கே டிசைன் மாதிரி கொடுத்துருந்தாங்களா. அப்போ ராமர் கலரில் போடும்போது டாப்புக்கு வந்து நல்லா லுக் கிடைக்கும் அப்படிங்கிறனால அதுக்கு லெகின்ஸ் தான் வாங்க வந்தேன். 200 ரூபாங்க. பிராண்டடாக தான் எடுத்தேன். லெகின்ஸ் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. ராமர் கலர் லெகின்ஸ் வாங்கிட்டு அப்படியே வந்து ஒரு 3 ப்ளவுஸ் பிட்டுக்கு வந்து லைனிங் வாங்க வேண்டியது இருந்துச்சு. 3 ப்ளவுஸ் பிட்டுமே கஸ்டமர் வந்து நம்மள்ட்டே எடுத்துட்டாங்க. ஈரோடு போகிறப்ப வாங்கிட்டு வந்து வச்சேன் பார்த்தீங்களாங்க, அது அவங்களுக்கு கிளாத் பிடிச்சி போய் எடுத்துட்டாங்க. லைனிங் போட்டு நீங்களே தச்சிருங்க சிஸ்டர் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதுக்கு பெண்டிங் இருந்துச்சு, அந்த ஒர்க்கையும் போய் பார்த்துட்டு இப்போ 6 நாளில் 6 பாக்ஸ் வளையல் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. ஒரு நாளைக்கு 2 சுற்றலாங்க. அதுவும் நம்ம உட்காந்த இடத்த விட்டு எந்திரிக்காமல் இருந்தால் அந்த 2 பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு பாக்ஸில் வந்து 12 செட்டு இருக்கும், 24 வளையல். அன்னைக்கு அம்மாவும் தம்பி ஊர்லேருந்து வராங்க. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்தேன். இடத்த விட்டு எந்திரிக்காமல் இருக்கவும் 3 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. ஒரு பாக்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணேன். எப்படியும் கொஞ்சம் எந்திரிப்போம் பிடிப்போம், அப்படியே உட்காந்து கண்டினியூவாக செய்யவே முடியாது. ஏன்னா கை கால் எல்லாமே நமத்து போன மாதிரி போயிடும் மரன்னு. ஆனால் விடாமல் செஞ்சோம்னா ஒரு நாளைக்கு 2 பாக்ஸ் நூல் மட்டுமே சுற்றிடலாங்க. அதுக்கு மேலே சுற்ற முடியாது, ரொம்ப கஷ்டம். சர்வீஸாக இருந்தாலுமே உட்காந்தே ஒரே பொசிஷனில் இருக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்க. அப்புறம் மணி 2:30 ஆயிடுச்சு. 3 மணிக்கு கரூர்லேருந்து பழனி வந்துடுவாங்க. அவங்களையும் போய் கூப்பிடணும் அப்படின்ட்டு மதியம் அவங்க வரத்துக்கு பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். தம்பி ஒரு வாக்கு கிரமிச்சு பார்த்தேன், ஆடு அடையாளமே தெரியாமல் முடியும் வெட்டாமல் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரியாக இருந்தியா. இதில் வேறு கீழே விழுந்துட்டானாமா, உதட்டில் காயம் அப்படின்னு சொல்லி அதையும் காமிச்சிட்டு இருந்தியா. சரின்ட்டு லக்கேஜ் எல்லாம் அம்மா ஊர்லேருந்து கைலி வேட்டியெல்லாம் அங்கே வச்சுட்டு வந்தேன் பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு தலகாணி வரையும் வாங்கிட்டு வாமா. சனி ஞாயிறில் வந்து நம்ம பழனியில் கடை போட்டு பார்ப்போம். ஏதாச்சும் ஏற்கனவே நான் போட்டிருக்கேங்க, எல்லாமே இந்த பேங்கிள்ஸு ஃபேன்சி ஐட்டம் தான் போட்டேன். துணி கடை வந்து பழனியில் இது வரைக்கும் நான் போட்டதே இல்லை. மெயினான ஏரியாவில் மக்கள் கூடுற இடத்துல நம்ம ஒரு கடையாட்டம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி. இது சனிக்கிழமை 3 மணிக்கு அவங்க வந்தாங்க. நாங்கள் 4 மணிக்கு கடை போட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பழனி மெயினான ரயில்வே
ரயில்வே கேட்டுக்கிட்ட அங்கே ஒரு கடை போட்டோம். அங்கே கொஞ்சம் நேரம் விற்றோம். ரொம்ப இருட்டாகவும் வெளிச்சம் பத்தல. நான் ஒரு பேட்டரி லைட்டும் கொண்டு போயிருந்தேன். அந்த அளவுக்கு வந்து பிரைட்டாக இல்லை. அதனால் வந்து இது வந்து எங்கள் ஏரியா, நம்ம ஏரியாங்கிற மாதிரி வீட்டிலேருந்து கொஞ்சம் ஒரு 1/4 மணி நேரம் டிஸ்டன்ஸில் ஒரு ஏரியாங்க. அது நல்ல மெயினான இடமா, சரி அங்கே போய் கடை போட்டு வியாபாரம் பண்ணலான்ட்டு அங்கேயும் போய் வியாபாரம் பண்ணிட்டு வந்தேங்க. கஸ்டமர் வரப்போ நம்ம செல் எடுத்தோம்னா அது அவ்வளோ நாகரிகமாக இருக்காது. அதனால் வந்து கஸ்டமர் வாங்காதப்போ மட்டும்தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஓடிச்சுங்க ஒரு 50 கைலி வேட்டிக்கிட்ட 2 நாளைக்கு சேர்ந்து ஓடிச்சு. சனிக்கிழமை நல்லா ஓடிச்சுங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு. ஏன்னா மழை 3 மணிக்கு மேலே பயங்கர காற்று மழை, வியாபாரம் பண்ண முடியல. எல்லோரும் மழை பெய்யறதுல சலுசல்னு மூவ் ஆகிட்டே இருப்பாங்க. அந்த நேரம் கொஞ்சம் நம்ம வியாபாரம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இடையில நானும் வீட்டுக்கு வந்துட்டு வீட்லேயும் கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்துட்டு பக்கத்தில் கடை போடவுமே ரொம்ப சௌகரியமாக போச்சு. நம்ம ஏரியாவில் நிறையா பேர் கடையெல்லாம் ரொம்ப அதிகமாகிருச்சுங்க. அதனால் நம்ம ஒரு கடை போடணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையும் ஞாயிற்றுக்கிழமை நிறைவேற்றியும் கடையும் போட்டாச்சு. இதுதாங்க தலகாணி உரம். அம்மா வந்து கரூர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 4 தலகாணி உரம் வந்து 100 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கீங்க. தலகாணி உரம்லாம் எக்ஸ்ட்ரானரி, செம்ம குவாலிட்டி. எல்லாமே வந்து இந்த டர்க்கி கிளாத்து, பேபி சாஃப்ட் கிளாத்து மாதிரி செம்ம சூப்பராக இருக்கும். தலகாணி உரையெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வாங்கினாங்க. அப்புறம் வந்து இது ஞாயிற்றுக்கிழமை காலையில் வந்து எப்பவும் போல் கடையை போட்டாச்சு. அடுத்த நாள் வீட்டு பக்கத்துலங்கிறனால டேபிள் தாங்க முதல்ல கொண்டு வந்து போட்டிருந்தேன். நம்ம கைலி வேட்டிலாம் அங்கே நீட்டாக அடுக்கி தலகாணி உரையும் வச்சாச்சு. வியாபாரம் பார்த்துட்டு இருக்கும் போது சரி வீடு பக்கத்தில் தானே இருக்குன்ட்டு வீட்டுக்கு வந்து துவைச்ச துணியெல்லாம் எடுத்து உள்ளே போட்டுட்டு கிச்சனில் கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்துச்சு. அதையும் பார்த்து வச்சுட்டு அவங்க அப்பாவும் அன்றைக்கி வீட்டில் தான் இருந்தார். வீட்டில் மல்லிகை ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாருங்க. அதெல்லாம் சரி டப்பாவில் போட்டுட்டு அப்பப்போ வந்து வீட்லேயே வந்து தலை காமிச்சிட்டு போனேன். அது ஃபீல் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு வீட்டில் டீ போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் இது வந்து ஒரு சாயந்தரம் ஒரு கரெக்டாக ஒரு 2 மணி இருக்குங்க. நல்லா காற்று பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வானமும் இருட்டு கட்டி இருந்துச்சுங்க. சரின்ட்டு அப்படியே கடையை வந்து எடுத்து வச்சுட்டோம். மறுபடியும் ஸ்டாக் 100 கைலி வெட்டி போட்டிருந்தேங்க. ஏன்னா இங்கே கொஞ்சம் வித்துருச்சாங்க. தீபாவளிக்கு அங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சி மறுபடியும் ஸ்டாக் போட்டிருந்தேன். அவங்களும் கொண்டு வந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு 6 மணிக்கெலாம் வந்து கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாமே வந்து சாக்கில் போட்டு கட்டி எடுத்து அதில் ஓர்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து ப்ளவுஸ் தைக்க வந்தாச்சுங்க. வெளியில் ஒரு பக்கம் மழை ஜோருன்னு பேஞ்சிட்டு இருக்குது. வச்சுக்குட்டி ஒரு பக்கம் கன்னத்தில் கையை வச்சுட்டு ஒரு வாரமாக ஊர் சுற்றிட்டு இப்போ வந்து எனக்கு ப்ராஜெக்ட் பண்ணித்தாங்கன்ட்டு மழை நேரம் பண்ணுற ப்ராஜெக்ட்டு காயவும் மாட்டேன்றச்சு ரொம்ப ரிஸ்க் எடுத்து தொங்கும் பாலம் வளைவு பாலம் மட்டும் ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அம்மா ஒரு பக்கம் மாவாட்டிகிட்டு இருந்தாங்க. அதில் கொஞ்சம் உளுந்து எடுத்து வச்சு அதில் சூடாக அந்த மழை நேரத்துக்கு வடையும் போட்டு கொடுத்தாங்க. சரி 6 மணிக்கு நம்ம வந்துட்டோம், வேலையும் ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால் சரி ப்ளவுஸ் தைப்போம், இந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு செல்லை எடுத்தனா அப்படியே செல்லே நோண்டிகிட்டு இருப்பேன், வேண்டாம் வேலையை பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ப்ளவுஸ் அந்த 3 சொன்னேன் பார்த்தீங்களா, அதை ஒன்றை தச்சு கொடுத்துருவோம். இடையில வளையல் சுற்றுற கேப்பில் ஒன்று தச்சு டெலிவரி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நல்ல பெரிய பாடி சைஸ் உள்ள ப்ளவுஸுங்க. மங்களகரமாக மஞ்சள் கலரை தைச்சு அவங்களுக்கும் காலையில் 7 மணிக்கு வேலைக்கு கிளம்பிடுவாங்க. நான் 6 மணிக்கு ப்ளவுஸை வந்து கொக்கி கட்டி நைட்டே தைச்சிட்டேங்க. கொக்கி மட்டும் காலையில் கட்டி கொண்டு போய் கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஸ்ட்ராங்காக வந்து பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு, எனக்கு வர காஃபினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பிளாக் காஃபிங்கிறது இப்போ வந்ததுங்க, வர காஃபி தான் என்றைக்குமே சூப்பராக குடிச்சு முடிச்சுட்டு அப்புறம் தம்பி வந்து அந்த தொங்கும் பாலம் செஞ்சுட்டாங்க. நான் கூட என்னமோ ஒட்டுறியான் கட் பண்ணுறான்னு நினச்சேன். ஆனால் அவுட்ஃபுட்டு வந்து நல்லா சூப்பராக செஞ்சுருந்தியான். அவங்க அப்பா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். ஓரளவுக்கு மேலே என்னால் செய்ய முடியாதுன்னா எனக்கு இடுப்பு வலிக்குதா அப்படின்ட்டு அவங்க அப்பா வந்துட்டார். அப்புறம் அவனா யோசனை பண்ணி செஞ்சுருந்தான். ரொம்ப நல்லா வந்து இருந்துச்சு. அப்புறம் எப்பவும் போல் நானும் கிச்சனுக்கு போயிட்டு சமையல் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வேலைக்கெல்லாம் தாட்டி விட்டுட்டு அகைன் மறுபடியும் ஸ்டோன் விட்டு ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.